ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் மற்றும் வித்தியாசமான அரிய தகவல்கள், அந்த அரிய தகவல்களும் மனிதர்கள் சார்ந்தது. அது கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தின் ஏற்ற இறக்கத்தால் பூமியில் ஜனித்த மனிதர்கள், சில மனிதர்கள் இந்த பூமியை விட்டு உடல் அளவில் மறைந்து போனாலும் அவர்களுடைய பெருமையும் அவர்களுடைய கால கணிப்பும் சார்ந்த விஷயத்தில் இந்த பூமி உள்ளவரை அல்லது மனிதர்கள் ஒரு தனிப்பட்ட மொழியில் பேசி எழுதி படிக்கும் காலம் வரையில் ஒரு சில மனிதர்கள் இந்த பூ உலகை விட்டு நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று கால ஞான தத்துவம் என்ற நூலை எழுதிய, கால ஞான தத்துவம் என்ற நூல்களுக்கு நிறைய தகவல்களை தந்த திரு வீர பிரம்மேந்திர சுவாமிகள் என்பவரை பற்றிய தகவல், அவர்களுடைய கணிப்பு சார்ந்த தகவலும் இந்த பதிவில் இடம்பெறுகிறது. இந்த தகவல்கள் எல்லாம் திரு ஜே ராவ்ஜி என்ற எழுத்தாளரால், ஆந்திர எழுத்தாளரால் எழுதப்பட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்களே. அதனால் இதை சர்ச்சைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை. இதில் என்னுடைய அனுபவம் என்று எதுவும் இல்லை. நிறைய விஷயங்கள் அன்று சொன்ன தகவல்கள் இன்று நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது என்பது மட்டுமே கண்கூடாக தெரிகிறது. இதில் 1604ஆம் ஆண்டு கர்னூல் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பரிபூர்ண ஆச்சாரியா என்ற ஆணுக்கும் பிரக்நாதாம்பா என்ற பெண்ணும் சேர்ந்த தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பிறந்த குழந்தையே வீர பிரம்மேந்திர சுவாமிகள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். சிறு வயதிலேயே 8 வயதில் தந்தை, 10 வயதில் தாய், இருவரையும் இழந்து எப்படியோ வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகத்தில் நடக்கும், எதிர்காலத்தில் நடக்கும் நிலை சார்ந்த விஷயங்களையும் தெளிவாக கணித்து அன்றே சொல்லியிருக்கிறார். அதில் ஹைதராபாத்தை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்த நவாபுகள் வாழ்ந்த காலம், அந்த நவாபு ஒருவருக்கு இந்த கால ஞானத்தை பற்றி தகவல்களை எடுத்துரைக்கும் ஒரு சம்பாஷணையை இந்த நூலாக திரு ராவ்ஜி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில கணிப்புகள் சார்ந்த தகவலையே இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்கு செல்வோம். பக்தர்களை, துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவரே வீரபோக வசந்தராயன் என்ற பெயரில் மானிட ஜென்மம் எடுப்பதற்கு முன்னர் இந்த பிரபஞ்சத்தில் காசி கோயிலில் இருக்கும் நடன சிற்பங்கள் அனைத்தும் உயிர் பெற்று நடனம் செய்த வண்ணம் மக்களுடன் பேசும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஒரு கற்சிலை சிரித்து நடனமாடினால் எப்படி இருக்கும்? அடுத்து, உலகில் நியாய செயல்கள் குறைந்து அநியாய செயல்கள் தலைவிரித்தாடும் என்று சொல்லியுள்ளார். இது இன்று இருக்கும் நியாயம் என்பதே இருக்கிறதோ இல்லையோ என்று சொல்லும் அளவுக்கு அநியாயங்கள் தலைவிரித்தாடுகிறதை கண்கூடாக பார்க்கிறோம். உண்மையானது பொய்யாகவும் பொய்யானது உண்மையாகவும் செயல்படும் காட்சிகள், சூழ்நிலைகள் ஏற்படும் வண்ணம் அமையும் என்று சொல்லியிருக்கிறார். நல்லவைகளுக்கு நாட்டில் பெருமை இல்லாது போகும். உலகில் தீமை பிரகாசமாகும். அதையே மக்கள் அனைவரும் நாடுவார். வேதாந்தம் சாரமில்லாமல் போகும். பிராமணர்கள் தன் சுயநலத்தின் பொருட்டு சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லியுள்ளார். இன்று பாருங்கள் நண்பர்களே, சாஸ்திரங்களும் வேதங்களும் மந்திரங்களும் உபாசனைகளும் விற்கப்படுகிறது அல்லது விற்பனைக்கு வந்துள்ளது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அடுத்து, வேதாந்திகள் பொய் வாதங்கள்
வேத சாஸ்திரங்கள் பொய் என்ற வாதங்கள் உலகின் பல பகுதிகளில் நடைபெறும். உலக வாழ்க்கையில் தந்தை மகனையும் மகன் தந்தையையும் மோசம் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அப்படியே நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது. பருவகால மழைகள் அதற்கு உரிய காலத்தில் பெய்யாமல் போகும். விளைச்சலில் சக்தி குறையும். பிராமணர்கள் வேத சாஸ்திரத்திலிருந்து விலகி சூத்திரர்களைப் போல் மாமிசம் போன்ற உணவுகளை வகை வகையாக பூசிப்பார்கள் என்று சொல்லியுள்ளார். இது கேட்பதற்கே சற்று தயக்கமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதல்லவா? தாய் தந்தையர்கள் மகன்களை நம்பாமல் தன் மகள்களையே நம்புவார்கள். அரசர்கள் ஆட்சி செய்வதற்கு பதிலாக மக்களே அராஜக ஆட்சியை நடத்துவார்கள். கோயில்களில் பிராமண அர்ச்சகருக்கு பதில் சூத்திரர்களே அர்ச்சகர்களாக திகழ்வார்கள். குதிரை, மாடு போன்ற 4 கால் பிராணிகளின் உதவி இல்லாமல் புதிய இயந்திர வாகனங்கள் தோன்றும் என்று சொல்லியிருக்கிறார். சற்று நினைத்து பாருங்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன இருந்திருக்கும் இந்த பூமியில்? ஒன்றுமே இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ இன்றைய கருத்துக்களை அடையாளம் காட்டும் அல்லது இன்றைய நிகழ்வுகளை அடையாளம் காட்டும் சுவடு கூட அந்த காலத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இருந்த காலத்தில் ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றிய எண்ணங்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கோயில்களில் பிராமணர் அர்ச்சகருக்கு பதிலாக சூத்திரர்களே ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லியுள்ளது. இன்று இருக்கும் எந்த இனம் வேண்டுமானாலும் எந்த ஜாதி வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம் என்ற நிகழ்ச்சியை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு தனி மனிதன் அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஒருவர் பொருளை மற்றவர்கள் அபகரித்து செல்ல முயலுவார்கள். அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பையோ சங்கடங்களையோ தராத வண்ணம் அரசியலில் இருப்பவர்கள் அல்லது ஆட்சி செய்பவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மக்களிடையே சாந்தம் குறைந்து கோபம் அதிகரிக்கும். தெய்வ வழிபாடு செய்வோர், தெய்வ விரதம் இருப்போர் கஷ்டமும் தரித்திரமும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லியுள்ளார். வேப்ப மரத்தின் இலை இனிப்பாக மாறும். காஞ்சி காமாட்சி கிருகிரி என்று சுத்துவாள். ஒருவரின் மனைவி மற்றவனுக்கு மனைவியாக இருப்பால் பகலில் நட்சத்திரம் தோன்றும். அதனால் மக்களுக்கு சேதாரம் உண்டாகும். குருவாயூரில் இருக்கும் கிருஷ்ணன் சிலை மனிதர்களிடம் பேசுவார். காசியில் உள்ள கங்கை காணாமல் போகும். திருப்பதிக்கு போகும் வழியில் தடங்கள் உண்டாகும். திருப்பதி வெங்கடேசனின் சொத்துக்கள் மற்றவர்களால் திருடிச் செல்லப்படும். முஸ்லிம்களின் அரசும் ஆதிக்கமும் அடியோடு அழிந்து போகும். ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் பிறரால் வஞ்சிக்கப்படுவார்கள். வேதங்களும் புராணங்களும் சரியான முறையில் ஆன விளக்கங்கள் கூறப்படாமல் தவறான கேள்விக்குரிய முறையில் விளக்கங்கள் சொல்லப்படும். தர்ம சிந்தனையே தன் இதயத்தில் அற்றவர்கள், குரோத குணமுடையவர்கள், அநியாயம் அதர்மம் அக்கிரமம் செய்பவர்களின் ஆதிக்கம் அதிகமாகும். ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்த இந்த பூமி இப்படி ஒரு நிலைக்கு வரும் என்பதை சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு தனி மனிதன் கணித்திருக்கிறார் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே. உண்மைகள் மறைக்கப்பட்டு பொய்கள் அதிகரித்து கபட முறையில் ஏமாற்றுபவர்கள் அதிகமாவார்கள். தாய் தந்தை சகோதரன் சகோதரி உற்றார் உறவினர் நண்பர் என்ற ஆசாபாசங்கள் இல்லாமல் போய்விடும். போதைப் பொருள்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு மக்களின் பெரும்பாலோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதையில் மூழ்கி திளைப்பார்கள். தேசத்தில் புதிய விதமான அரசியல் அமைப்புகள் உண்டாகி அராஜகமான முறையில் குடிமக்கள் நடத்தப்படுவார்கள். மேலும் நாடும் நாட்டு மக்களும் கேவலமான ஸ்திதியை அடைவார்கள். விக்கே மேனாம வருடம் உலகத்தின் பல பகுதிகளில் பயங்கரமான நிலைகள் உண்டாகி தனவந்தர்கள் பெரும்பாலும் தரித்திர நிலையை அடைவார்கள். தண்ணீரில் மிதக்கும் தன்மையுள்ள மிதவைகள் தண்ணீரில் மூழ்கிவிடும். நீரில் மூழ்கிவிடும் தன்மையுள்ள உலோகப் பொருள்கள் தண்ணீரில் மிதக்கும் தன்மையை பெறும்.
இந்த மாறுதலின் விளைவாக 17% மக்கள் இந்நிலைகளால் மாண்டு போவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவர் ஒருவர் இந்த வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் மந்திரங்களையும் அதனுடைய சாரம் சார்ந்த தகவல்களையும் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு சொல்லி வருகிறார்களோ அதன் மூலம் அவர்கள் தன்னுடைய இருக்கும் நிலையை விட்டு தாழாமல் வாழ்ந்து முடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உச்சரிக்கும் மந்திரம் ஓம் கீ க்ரீம் ஸ்லீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நமக என்று மந்திரத்தை உச்சரித்து சொல்லியுள்ளார்கள். மேலும் ரத்தாட்சி நாம வருடம் மார்கழி மாதம் சப்தமி திதியன்று சென்னை பட்டணத்தில் 7 வயது சிறுமி கிராமிய பெண் ஒருத்திக்கு 4 கைகளும் 3 கண்களும் 3 கால்களும் தலையில் கொம்பும் உடைய ஒரு குழந்தை பிறக்கும். அச்சிசுவானது 22 நாள் வாழ்ந்து 23வது நாளில் இறந்து போகும் என்று கூறியுள்ளார். அரசாங்கமே பெண்களின் கருச்சிதைவு செய்து கொள்வதை ஆதரிக்கும். சத்திரியர்கள் வம்சமே உலகில் இல்லாது அழிந்து போகும். 3 வயதினை உடைய சிறுவன் பெரியோர்களிடம் வாதம் செய்வான். சிறியோரின் கருத்துக்களும் பெரியோரின் கருத்துக்களும் வேறுபடும் என்று சொல்கிறான். இப்படி இந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எண்ணற்றது, ஏராளமானது. ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல கிரகங்களுடைய கதிரலைகள் தாக்கத்தினால் உருவாக்கப்பட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் நிலையையே அடையாளம் காட்டும் தகுதியோடு படைத்து விடுகிறது என்பதை நாம் காணும் பொழுது ஆச்சரியம். அடுத்து வரும் பதிவுகள் தொடர்ந்து பயணிக்க பாருங்கள். பிரபஞ்சம் பேசுகிறது என்ற தலைப்பில் நிமித்தம், கனவுகள், சகுனங்கள் என்ற 3 வகையிலும் தர முயற்சிக்கிறேன். இதில் அரசர் காலத்தில் மட்டும்தான் அல்லது அரசர்களுக்கு மட்டும்தான் அல்லது மிகப்பெரிய ராஜாக்களுக்கு மட்டும்தான் ஜோதிடம் தேவைப்பட்டது என்று ஒரு வழக்கு இருக்கிறது. அது உண்மைதான், இல்லை என்று மறுப்பதற்கில்லை. இப்போ தற்போதைய சூழலில் மேற்கத்திய கல்வி முறை வந்தது. அதில் உப்பு சப்பு பொறாத கௌரவம், மரியாதை, செல்வாக்கு என்ற நிலைகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் பழமைகள் காணாமல் கரைந்து போனது. ஒரு காலத்தில் வயதில் மூத்த ஒரு பெரியவர் ஒரு தகவலை சொன்னால் அந்த தகவலை அதற்கு பின்னால் உள்ளவர்கள், அந்த அடுத்த சந்ததியினர், அதற்கு அடுத்த சந்ததியினர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினார்கள். அந்த மூத்தவருக்கு அவர்களுடைய மூதாதையர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பருவகாலம் எப்போது, மழை வரும் காலம் எப்போது, மழை வந்தால் எப்படி இருக்கும், அந்த மழையினுடைய அளவு எவ்வளவு, மழையினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும், விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் நிலை எப்படி இருக்கும், அதற்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் பயணிக்கும் காலத்தில் விலையேற்றம் தரமாக இருக்குமா அல்லது விலையேற்றம் குறையுமா, விலை குறையுமா அல்லது உற்பத்தி அதிகமாக இருக்குமா, பாதிக்குமா என்று எண்ணற்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் சித்தர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை மறுக்க இயலாது. அப்படிப்பட்ட தகவல்கள் அடுத்து சில பதிவுகள். அதில் அடுத்து வரக்கூடியது பிரபஞ்சம் பேசுகிறது அல்லது பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் முதல் பதிவாக நிமித்தங்கள், சகுனங்கள், கனவுகள் இந்த 3ம் சேர்ந்த ஒரு பதிவு. அடுத்து வரக்கூடிய பதிவு பிரபஞ்சம் பேசும் அல்லது பிரபஞ்சம் பேசுகிறது என்ற தலைப்பில் நிமித்தங்களை மற்றும் ஒரு பதிவாகவும், அடுத்து வரக்கூடிய பதிவு கனவுகள் என்ற தலைப்பில் ஒரு பதிவும், அடுத்து சகுனங்கள் என்ற தலைப்பில் ஒரு பதிவும், அடுத்து வரக்கூடிய பதிவுகள் கடந்த காலத்தில் மனிதனுக்கு ஜோதிடம் தேவையில்லை அல்லது ஜோதிடத்தை அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலையை நம் முன்னோர்கள் எப்படி கையாண்டார்கள்
இயற்கையை இப்படி கையாண்டார்கள், விவசாயத்தை இப்படி கையாண்டார்கள், உறவுகளை இப்படி கையாண்டார்கள், மனிதனுடைய உடல்நலத்தை எவ்வாறு கையாண்டார்கள் என்ற எண்ணற்ற விஷயங்களை வரும் பதிவுகளை தர இருக்கிறேன். தொடர்ந்து பயணிங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9789772999 மற்றும் ஒரு அலைபேசி எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.